ஹே காய்ஸ், பொங்கல் செலிப்ரேஷன் 3 days எப்படி போச்சு அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். உழவர் திருநாள் வந்து எங்களுக்கு பிரியாணியோட ஃபுட் சொன்னோம் இல்லையா, ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். தம்பி தான் பிரியாணி செஞ்சான். எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரியாணினா அவன் தான் செய்வான். ஸோ சூப்பராக செய்வான். அதனால் எப்போவுமே வந்து நாங்கள் எல்லா ஃபேமிலியோட பிரியாணி எனக்காவது சாப்பிட்ணும், இல்லை செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் செய்வோம் அப்படின்னா அவன் தான் செய்வான். நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உழவர் திருநாள் அன்றைக்கும் பிரியாணி செஞ்சிருந்தான். பிரியாணி, ரைத்தா, மட்டன் குழம்பு, நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சுருந்தோம். இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பிரியாணியும் கிரேவி, மட்டன் கிரேவியும் சூப்பராக இருந்தது. மீன் குழம்பு மறுநாள் தான் சாப்பிட்டோம். மீன் குழம்பு வந்து வச்ச அன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் வந்து அன்றைக்கி வச்சாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே தான் வந்து அதை நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டே பிரியாணி செஞ்சதெல்லாம் ரைஸும் இது பண்ணல. அதனால் நெக்ஸ்ட் டே தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து எங்கள் வீட்டு சைடில் எப்படியுமே பிரியாணி தான் செய்வோம். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட உழவர் திருநாள்லாம் எந்த மாதிரி போச்சு, என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, கேம்ஸ்லாம் கலந்தீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். எங்கள் ஊர்லேயும் வந்து கேம்ஸ்லாம் நடந்துச்சு. நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது வந்து மீன் மேக்கர் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். ஏன்னா வந்து கிரேவியாக வந்து நான்வெஜ்லாம் கிரேவியாக செஞ்சிச்சு. ஸோ அதனால் மீன் மேக்கர் வச்சு பிரியாணி செஞ்சோம். இது வரைக்கும் எங்கள் நாத்தனார், சின்ன நாத்தனார் வந்து காட்டினதில்லைன்றதால அவங்கள இன்றைக்கி வந்து அவங்கள டேஸ்ட் பண்ண சொல்லி வீடியோவில் காமிச்சிருக்கோம். பாருங்கள் அவங்களையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாேருக்கும் லீவ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். நாளையிலேருந்து எல்லாம் ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆகிருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாம் சேஃபாக அவங்க ஊருக்கு போங்க, பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. வேலைக்கு போகிறவங்க சேஃபாக இருக்கும். ஏன்னா பொங்கல் லீவ் முடிஞ்சு எல்லோரும் அவங்க ஊருக்கு போவாங்க. அதனால் சேஃபாக இருங்க. எங்கள் சேனலை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே எங்களுக்கு வந்து உங்கள் ஆதரவு தேவை. சில பல காரணங்களால் தான் எங்களால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலை பாருங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இருங்க. இந்த இயர் மந்த்தோட பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியாக போச்சு. அதேமாரி இந்த இயர் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக போகணுன்னு நான் வந்து எப்போவுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்போவுமே இதே மாதிரியே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் எங்கள் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.